சாட்சியாய் நிலைத்திருங்கள். விண்ணில் பொருளை தினம் சேர்த்து இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அன்பு பணியாலே உலகை வெல்லுங்கள். இன்பம் துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். அன்பு பணியாலே உலகை வெல்லுங்கள். இன்பம் துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்று இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்று இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. மன்னகத்தில் பொருளை சேர்க்க வேண்டாம், மறைந்து ஒழிந்து போய்விடுமே. மன்னகத்தில் பொருளை சேர்க்க வேண்டாம், மறைந்து ஒழிந்து போய்விடுமே. விண்ணில் பொருளை தினம் சேர்த்து இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். விண்ணில் பொருளை தினம் சேர்த்து இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அன்புக்குரியவர்களே, இந்த நாளுடைய திருப்பலி கருத்துக்களை ஒப்பு கொடுத்து நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் ஆண்டவருடைய அருளோடு ஆசீர்வாதத்தோடு நம்முடைய திருமண குடும்ப வாழ்வெல்லாம் மீண்டும் மீண்டுமாக தொடரப்பட ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் நாம் ஜெபிப்போம். இன்றைக்கு தங்களுடைய பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய இமானுவேல் செல்வகுமார் 22வது ஆண்டு பிறந்த நாள். செல்வகுமாருக்கு இமானுவேலுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றும் இந்த திருப்பலியை நன்றி திருப்பலியாக ரிச்சர்ட் சைமன், அமலோற்ப மேரி, சந்திரா ஜெரால், ராபர்ட் குடும்பத்தினர், மணிமாறன், மகாலட்சுமி, ஏஞ்சல் டெனிஸ் குடும்பத்தினர், ஆஞ்சலோ மன்சூர், நடாஷா மன்சூர் ஆகியோர் திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மேலும் இத்திருப்பலியானது for the special intentions of Mark Dennis and Shemila Mary for the blessings required for their marriage ஒப்பு கொடுத்து ஜெபிக்க நம்மை அழைக்கிறார்கள். மற்றும் இந்த திருப்பலியானது ஆண்மலை பாட்டு டெய்சி பெத்ரே, லூது மேரி கஸ்தூரி, அருள்தாஸ், ஆண்டனி பெர்னாண்டோ, பெஸ்கி பெர்னாண்டோ, ஹேட்ரி பைவா, டாரத்தி திரேசா, செல்வராஜ், வேதநாயகதாஸ், ரோஸ்மேரி 11th day death anniversary, Moses, B. David, Simon, George Vincent, Shanti, Jesrajan, Sugitam, Sakayam, Premarajan, D. Lawrence, Rajapuradi, Philomena, Mahimai 30வது நாள், அல்ஃபோன்சா லாரன்ஸ் ஆகியோருடைய ஆண்மலை பாட்சிகளோடு ஆர் மகிமை, அல்ஃபோன்சா லாரன்ஸ், ஜெயரோஸ், ஆண்டனி 13ஆம் ஆண்டு நினைவினால், மோரின், ஃபிலோமினா, ஐசக், மன்சூர், ஃபாத்திமா பிபி ஆகியோருடைய ஆண்மலை பாட்சிக்காக இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
மார்கழி மாதத்தினுடைய குளிரில் அழகாக காலை நாம் எழுந்து நேற்று இரவே நம்மை தயாரித்து வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை கடவுளுக்கு நாம் நன்றியை சொல்லுவோம். இந்த நாளை நாம் இங்கிருந்து நாம் தொடங்குவோம் என்றெல்லாம் நல்ல ஒரு நம்பிக்கையோடு, நல்ல முயற்சியோடு, நல்ல ஒரு தேடுதலோடு, நல்ல வாஞ்சையோடு, ஆசையோடு கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த, இப்படி தான் நம்முடைய வாழ்வெல்லாம் பண்படுத்த, பக்குவப்படுத்த, பலப்படுத்தி கொள்ள என்னதான் வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருந்தாலும் இந்த நகர்வுக்கு தேவையான ஒரு அச்சாரத்தை, ஆணிவேரை, ஆதாரத்தை, ஆதரவை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இது ரொம்ப அழகான ஒரு இடம். நம்ம எல்லாருக்கும் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம், ஒரு புதையல், ஒரு பொற்களஞ்சியம்தான் வாரத்தின் முதல் நாள் ஆண்டவரிடத்தில் நாம் வருவது. ஆக கடந்த நாட்கள் முழுவதும் நாம் ஓடினோம். வேலைக்காக, குடும்பத்திற்காக பல்வேறு விதமான அனுபவங்களை நாம் பெற்று அதில் நல்லது கெட்டதெல்லாம் பார்த்திருப்போம். மீண்டுமாக இந்த இடத்தில் வருகை தந்து நன்றியை செலுத்தி புதிய வாரத்திற்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு எல்லாரும் மகிழ்ச்சியோடு பயனுள்ள பலனுள்ள வாழ்க்கையாக நம் திருமண குடும்ப வாழ்க்கையெல்லாம் அமைய கடவுளிடத்தில் நாம் தஞ்சம் புகுந்து நன்றியை சொல்லி அருள் ஆசிரியை நாம் கேட்போம். கரங்கள் குவிப்போம், செபிப்போம். ஆண்டவருக்கு உகந்த விதத்தில் இந்த நாள், இந்த வேலை அற்புதமான இயேசுவின் திருப்பலி, இறைவனுடைய பலி, இந்த பலியில் நாம் இணைந்து கலந்து சிறப்பித்து பங்கு பெற தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் இவற்றிற்காக மனமருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்மை எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்க்கைக்கு இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைத்து செல்வாராக. ஆமென்.
இல்லையா? ஆக ஆண்டோடைய திருமுழுக்கு பெருவிழாவுடைய ஆசீர்வாதத்தையும் நாம் கேட்போம். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவின் மீது தூய ஆவியானவர் இறங்கி வரும் அவரையும் அன்பான மைந்தரென சிறந்த முறையில் அறிக்கையிட்டீர். தண்ணீராலும் தூய ஆவியாலும் முதுபுறப்படைந்துள்ள மக்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்ட நீர் அவர்கள் உமக்கு ஏற்புடையவர்களாக என்றும் நிலைத்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். சமத்துவத்தையும் சமதர்மத்தையும் வளர்த்தெடுக்க நீதியும் நேர்மையும் நிறைந்தவர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து எல்லா இன மக்களுக்கும் ஒளியாகவும் வழியாகவும் இருக்குமாறு ஆசி அருள்கின்றார். வல்லமையான நற்செயல்களில் ஈடுபடுவோர் அனைவரும் கட்டுண்டவர்களை விடுவிக்கின்றனர், அடிமையாய் வாழ்வோரை மீட்கின்றனர், உடலால் உள்ளத்தால் பாதிக்கப்பட்டோரை பலப்படுத்துகின்றனர். ஆண்டவரின் அழைப்பு மகத்துவமும் மாண்பும் மிக்கது என்பதை முதல் வாசகத்தில் கேட்டு மகிழ்வோம். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 42, இறைவசனம் 1, 4, 6 முதல் 7 வரை. ஆண்டவர் கூறுவது, இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார், தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாணலை முறியார், மங்கி எரியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளர மாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கைகளை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறையின்றி மீட்கவும் உம்மை அழைத்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் நம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் நம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. இறைவனின் மைந்தரே, மாட்சியையும் வலிமையையும் ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள். ஆண்டவரின் பெயருக்கேற்ற
வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. இரண்டாம் வாசக முன்னுரை. ஆண்டவரின் உன்னத உறவுகள் நாம் என்பதை உணர்ந்து வாழவும் நீதி நிறைந்த செயல்பாடுகளாலும் உண்மை நிறைந்த வார்த்தைகளாலும் ஆண்டவரை வெளிப்படுத்துவோம். அப்போது தீய சக்திகள் எதுவும் நம்மை அணுகாமல் தூய ஆவியார் உடனிருந்து எங்கும் எப்போதும் என்றும் காப்பார் என்கிறார் புனித பவுலடியார். அவரின் வார்த்தைகளை இரண்டாம் வாசகத்தில் கேட்டு மகிழ்வோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவசனங்கள் 34 முதல் 38 முடிய. கொர்நேலியு மற்றும் அவரது வீட்டாரை நோக்கி பேதுரு கூறியது: கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர். இயேசு கிறிஸ்து வாயிலாக அமைதியுண்டு என்னும் நற்செய்தியை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு அனுப்பினார். அவரே அனைவருக்கும் ஆண்டவர். திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 13 17 முடிய. அக்காலத்தில் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார். இயேசு, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்ற உடனேயே தண்ணீரை விட்டு வெளியேறினார்.
உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவதைப் போல தம் மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது என் அன்பான மைந்தர் இவர் பொருட்டு நான் பூரிப்பு அடைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. ஏது கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்புக்குரியவர்களே, அழகான காலை பொழுது, இதமான ஒரு சூழல், குளிரும் கலந்த ஒரு அற்புதமான நேரம். மார்கழி மாதத்துடைய இறுதி நாட்கள். அடுத்து தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று தமிழருடைய திருநாளும் வரப்போகிறது. இப்படி நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அற்புதமாக நகர்த்த கடவுள் தரக்கூடிய அற்புதமான பரிசு தான் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு பொழுதும், நொடிகளும் கூட. அதில் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியின் தொடக்கத்தில் சொன்னது போல நாம் கடந்த வாரமெல்லாம் உழைத்தோம், ஓடினோம், நடந்தோம், பேசினோம், பழகினோம், உரையாடினோம், உறவாடினோம். பல்வேறு அனுபவங்கள், நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துவிட்டு மீண்டுமாக காலத்தின் சக்கரத்தில் மீண்டுமாக ஆலயத்தில் ஒன்று குழுமி கடவுளே உமக்கு நன்றி என்றெல்லாம் சொல்லி தொடர்ந்து வரக்கூடிய நாட்களையெல்லாம் எங்களை அற்புதமாக வழி நடத்துங்கள் என்று அந்த ஆண்டவன் மேல் நம்பிக்கை வைத்து நம்முடைய குடும்ப, திருமண, தனிப்பட்ட வாழ்வையெல்லாம் நகர்த்த போதுமான அருள், ஆசீர், ஆற்றல், ஞானத்தை, சாதுரியத்தை, சாமர்த்தியத்தை, புத்திசாலித்தனத்தை பெற்றுக்கொள்ள அற்புதமாக வந்து செல்லக்கூடிய, புதுப்பித்து கொள்ளக்கூடிய அற்புதமான இடம்தான் ஞாயிறு திருப்பலி. அழகான இந்த சூழலில் ஆண்டவருடைய இயேசுவின் திருமுழுக்கு பெருவிழா ஆக இயேசுனுடைய திருவருகை காலத்தை தொடங்கி ஆண்டவருடைய பிறப்பு விழா, பிறகு புத்தாண்டு, ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழா, இன்றைக்கு இயேசுனுடைய திருமுழுக்கு, த பேப்டிசம் ஆஃப் த லார்ட். இல்லையா? ரொம்ப அழகான விழா. பாவத்தின் கழுவாய், புது பிறப்பின் தொடக்கம், ஆதி பெற்றோருடைய பாவத்திலிருந்து விடுதலை, கிறிஸ்தவ வாழ்வின் நுழைவாயில் என்றெல்லாம் திருமுழுக்கை அழைப்பார்கள். பேப்டிசம். ரெய்மண்ட் பிரவுன் என்கிற ஒரு இறையில சொல்லுகிறார், ரொம்ப அழகான வார்த்தை சொல்லுகிறார், ஒருவருடைய திருமுழுக்கு நாள் என்பது அவருடைய குருத்துவ திருநிலைப்பாட்டை விட, ஆயரின் திருநிலைப்பாட்டை விட மிக மிக முக்கியம் என்கிறார். இல்லை? அழகான வார்த்தையிலேயே ஒருவருடைய திருமுழுக்கு நாள் என்பது அவருடைய குருத்துவ ஆய திருநிலைப்பாட்டை விட மிக முக்கியமானது. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், பேப்டிசம் நீங்கள்லாம் பெரியவங்க எப்போ வாங்கினீங்க, எப்படி இருந்தீங்க? உங்களெல்லாம் 3 மாதம், 2 மாதம், 6 மாதம் குழந்தையாக உங்களுடைய பெற்றோர்கள் தூக்கி கொண்டு வந்து உங்கள் சொந்த ஊரில், சின்ன கிராமத்தில், கிளைப்பங்கில், சில பேர் பெரிய பெரிய ஆலயத்திலெல்லாம் நீங்கள் வாங்கி நீங்கள் நினச்சி பார்க்கலாம், யார் நமக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது? நம்முடைய ஞான பெற்றோர் யாராக இருந்திருப்பார்கள்? சில பேர் உயிரோடு இருப்பாங்க, சில பேர் இருக்க மாட்டாங்க. அப்பா, அம்மா நம்மளை எப்படி கையில் வச்சுன்னு இருந்திருப்பாங்க, அம்மா நம்மளை கையில் தூக்கிட்டு வந்திருப்பாங்க. இல்லையா? அவ்வளோ ஆசையாக கடவுள் கொடுத்த குழந்தை. நம்ம எல்லாரும் சின்ன குழந்தையாக இருந்த பொழுது நம்ம சுற்றி சொந்தக்காரங்களாக இருந்திருப்பாங்க. எவ்வளோ ஒரு வித்தியாசமான நிகழ்வு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யார் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பேர் சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை பேர் சொல்லுவீங்கன்னு பார்ப்போம். சில பேர் சொல்லுங்கள். மிஸ்டர் வின்சென்ட், நீங்கள் ரொம்ப வின்சென்ட் நீங்கள் தான் கை கட்டி நிற்கிறீங்க. யார் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தா? ஃபாதர் தான் கொடுத்தாகணும். பெனிஸ்டெல்லாம் வந்து உட்காருங்க. உங்களுக்கு யார் ஞானஸ்தானம் கொடுத்தா? ஃபாதர் பங்கராஜ். சில பேர் சொல்லுங்கள். இப்போ இந்த பக்கம் சொல்லுங்கள். உங்களுக்கு யார்? சூசன்னா பாட்டி, உங்களுக்கு யார் ஞானஸ்தானம் கொடுத்தா? அந்தோனி அப்பா கிளாஸ்மேட் 2 பேரும், பெனிஸ்ட் அண்ணனும் அந்தோனி அப்பா. யார்? அவர் குத்துக்கிறாரு, யாரோ ஒருத்தர் குத்துக்கிறாரு. லூயிஸ் சேவியர். எத்தனை பேருக்கு வெள்ளைக்கார ஃபாதர்ஸ்லாம் கொடுத்தாங்க? கை தூங்கு பார்ப்போம். சில பேர்லாம் கொடுத்துருப்பாங்களே, அந்த காலத்தில் மிஷினரிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இல்லையா? பார்த்தீங்களா? சில பேர்லாம் இருக்குது. எனக்கெல்லாம் அப்படி தான். நான் சின்ன வயசில் வெள்ளைக்கார. அதனால் நம்ம நினச்சி பார்க்கலாம், யார் நமக்கு ஞானஸ்தானம். சில பேருக்கு ஞாபகம் இருக்கும், சில பேருக்கு ஞாபகம் இருக்காது. குறிப்பாக நமக்கு கொடுத்தவங்க அத்தனை பேர் இறந்துட்டுருப்பாங்க வேறு. ஆனால் அவங்களுடைய அந்த ஞானஸ்தானம் கொடுப்பனை தான் இன்றைக்கி நம்ம எல்லோரும் நீங்கள்லாம் ஊரில் வாங்கியிருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் நினச்சி பார்க்கலாம். ரொம்ப அழகான விழா. இன்றைக்கி புனித பேட்ரிக் என்பவர் அயர்லாந்து நாட்டினுடைய பாதுகாவலர். அயர்லாந்து ஃபுல்லாக கத்தோலிக்க நாடு, ரொம்ப அழகான ஒரு நாடு, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் க்ரௌட். ஒரு சின்ன ஒரு சுவாரஸ்யமாக சொல்லுவாங்க, செயின்ட் பேட்ரிக் 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அந்த ஊரில் அந்த நாட்டில் பாம்பே இருக்காதாம் சொல்லுவாங்க. அவ்வளோதான், அது உண்மையாக நமக்கு தெரியாது, படித்தது தான். பாம்பு இருக்குது, ஓலை பாம்பு கூட இருக்காது. குழந்தைங்களுக்கெல்லாம் பாம்பு எங்கன்னா ஜூவில் தான் போய் காமிப்பாங்க. ஏன்னா
அப்பொழுது 5ஆம் நூற்றாண்டு அந்த சென்ட் பேட்ரிக் புனித அவர் ஆயராக இருந்தபொழுது அந்த பாம்புகள்லாம் கடிந்து கொண்டு அவர் கடலுக்குள்ளே அவர் அனுப்பிட்டார்னு ஒரு ஐதீகம் சொல்லுவாங்க. அவர் பிஷப்பாக இருந்தபொழுது நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னென்னா, அங்குஸ் என்ற ஒரு மன்னன் இருந்தான். அப்போல்லாம் வந்து மன்னனுக்கெல்லாம் ஆயர்கள் ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. அந்த மன்னன் அங்குஸ் மன்னன் மனம் மாறி ஞானஸ்தானம் பெற கோயிலுக்கு வந்திருக்கிறார். இவர் பிஷப் கையில் என்ன இருக்கும், ஒரு செங்கோல் இருக்கும். பிஷப் கையில் செங்கோல் இருக்கும். செங்கோலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கூர்மையாக இருக்கும். ஞானஸ்தானம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது பிஷப் பேட்ரிக் தெரியாதனமாக அரசனுடைய காலில் அப்படி பதிஞ்சிச்சு. அப்படி குத்திட்டு இருக்கு. இவருக்கு தெரியல, பிஷப்புக்கு தெரியல. அது கட்டை விரலில் பட்டு ரத்தம் வந்து நிற்குது. ஆனால் இவரும் வாயை திறந்து சொல்லலை. யார் அரசனும் வாயை திறந்து சொல்லலை. ஞானஸ்தானம் கொடுத்து முடிச்ச பிறகு தான் பிஷப் பார்க்குறாரு, என்னங்க இவ்வளோ ரத்தம் வருது, ஏன் சொல்லக்கூடாதா, வலிக்குது சொல்லக்கூடாதா? இல்லை இதுவும் திருமுழுக்கு சடங்கில் ஒரு பகுதியை நான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு அரசன் சொல்கிறார். அப்போ நமக்கு என்னென்னா, திருமுழுக்கு என்பது அது எவ்வளோ முக்கியமானது, அதோடைய மேன்மை தொன்மை நாம் மறந்துடக்கூடாது. ஆகல அதுக்காக சொல்ல வர ஆகல சடங்கு சம்பிரதாயத்தோடு வெறும் சம்மந்தப்பட்டது அல்ல. அது ஒரு வாயில். திருமுழுக்கு என்பது இட்ஸ் அ வாயில், இனிஷியேஷன், ஒரு வாயில். நாம் அதன் வழியாக தான் உள்ளே நுழைகின்றோம். கத்தோலிக்க திரு அவையில் நாம் உள்ளே நுழைவது என்னது, எப்படி வீட்டிற்கு வாசற்படி முக்கியமோ, வீடு கட்டுகின்ற போது அந்த என்ன வைப்போம், அந்த வாசக்கால் வைத்தெல்லாம் நம்ம மந்திரிப்போம் இல்லையா, அதுபோல் கத்தோலிக்க கிறிஸ்துவ வாழ்வினுடைய நுழைவாயில் தான் திருமுழுக்கு. இட்ஸ் என்ட்ரன்ஸ், இனிஷியேஷன் ஆஃப் த சாக்ரமெண்ட் என்று சொல்வார்கள். புதுமுக அருட்சாதனங்கள் எது, ஞானஸ்தானம், நற்கருணை, உறுதி பூசுதல். ஆக அது வழியாக உள்ளே நாம் நுழைந்திருக்கின்றோம். ரெண்டாவது ஒரு பேழை. திருமுழுக்கு என்பது இட்ஸ் ஆர்க். எப்படி நோவா காலத்தில் வெள்ளப்பெருக்கெல்லாம் வந்து அந்த பேழைக்குள்ளாக போய் காப்பாற்ற, அதுபோல் ஞானஸ்தானத்தின் வழியாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகிறது. அதான் ஐதீகம், அதான் நம்முடைய கிறிஸ்துவ விசுவாசம். ஞானஸ்தானம் என்பது இன்டெலிபிள் மார்க், அழியா முத்திரை. ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு முத்திரை குத்துவாங்க. ஏன், அந்த மாட்டு உரிமையாளருக்கு சொந்தம். அதுபோல் நம்மேல் அழியா முத்திரை குத்தப்பட்டு இருக்கிறது, கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஞானஸ்தானம். அப்போ நம்ம யாருக்கு சொந்தம், கடவுளுக்கு. அதெல்லாம் ஒரு அழகான ஒரு விஷயங்கள். சரி, இப்போ ஒரு கேள்வி நான் கேட்குறேன், ஞானஸ்தானம் ஏன் கொடுப்பாங்க? நம்ம ஞானஸ்தானம் பல காரணங்கள் சொல்லலாம். அதாவது நம்ம பாவத்திலிருந்து விடுதலை இல்லையா, ஆதி பெற்றோருடைய பாவத்திலிருந்து விடுதலை. நான் உங்களுக்கு மறைக்கல்வி போல் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் பேர குழந்தைகளுக்கு சொல்லணும், நீங்களும் நிறைய தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ ஞானஸ்தானம் எதுக்கு நம்ம வாங்குகிறோம், எதுக்கு வாங்கியிருப்போம், நம்மளுடைய பாவங்கள்லேருந்து விடுதலை. அப்போ இயேசு ஞானஸ்தானம் வாங்கினார், அது எந்த விதத்தில் சரியாக நம்ம புரிஞ்சிக்க முடியும்? அடிப்படையான கேள்வி இல்லையா? ஸோ we are receiving the baptism in order to deliver from the sin இல்லையா, பாவத்திலிருந்து விடுதலை, ஆதி பெற்றோரின் ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலை. அப்போது இயேசு ஏன் ஞானஸ்தானம் பெறணும்? அப்போ என்ன காரணம்? அங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியிலேருந்து நம்ம கேட்கலாம். ஒரு பொண்ணு இருந்தால், ஒரு 5ஆம் கிளாஸ் பொண்ணு, ஷாலினின்னு பேர். அந்த 5ஆம் கிளாஸ் பொண்ணுடைய ஸ்பெஷல் என்னென்னா, ஷாலினுடைய ஸ்பெஷல் கூந்தல் அவ்வளோ அழகாக இருக்கும். அருவி கொட்டினா எப்படி இருக்கும், குற்றால அருவி கொட்டினா அதுபோல் அந்த கூந்தல் அவ்வளோ அழகு. அவங்க அம்மாவுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரே பெருமை தான் அவங்க பொண்ணு, அந்த ஷாலினியை பற்றி பெருமையாக அக்கம் பக்கத்தில் பேசினா, என் பொண்ணு பார்த்தியா, என் பொண்ணு கூந்தல் பார்த்தியா. அந்த ஊரில், அந்த ஏரியாவில் அறிவிக்கப்படாத மிஸ் கூந்தல் அழகி அந்த பொண்ணு. யார்? 5ஆம் கிளாஸ் பொண்ணு. அந்த கூந்தல் அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு நாள் என்ன, நான் அவங்க அம்மா கிட்ட அந்த பொண்ணு வந்து சொல்கிற, அம்மா நான் வந்து மொட்டை அடிச்சுக்கலான்னு இருக்கிறேன். அவங்க அம்மா திட்டுறாங்க, என்ன உனக்கு என்ன பைத்தியமா, நீ இவ்வளோ அழகாக கூந்தல் வச்சுருக்க, மொட்டை அடிச்சுக்கலான்னு சொல்கிறிய? இல்லைம்மா கொஞ்சம் பொறுமையாக கேளும்மா, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க அப்படின்னும் போது ஒரு நிகழ்ச்சி சொல்கிறான் அந்த ஷாலினி. என்னென்னா, அவங்க கிளாஸில் வந்து ஒரு பொண்ணு இருக்கா, நிவேதான்னு ஒரு பொண்ணு. அந்த பெண்ணு வந்து ஒரு 2-3 தெரு தள்ளி வாழ்ந்துட்டுருக்கா. அந்த பெண்ணுக்கு கேன்சர், நிவேதாவுக்கு கேன்சர். அவங்க அப்பா அம்மா, இது கிராமத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. அவங்க அப்பா அம்மா சென்னைக்கு கொண்டு வந்து கீமோ கொடுத்து அதில் முடியெல்லாம் கொட்டி போய், அது தெரியல, கீமோ கொடுத்தா முடியெல்லாம் கொட்டி மொட்டை அடித்தது போல். அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்குறாங்க. இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு வரமாட்றா. யார்? நிவேதா ஸ்கூலுக்கு வரப்போ, ஏன்னா அவள் வந்து மனசில் கஷ்டப்படுறா, முடியெல்லாம் கொட்டி போயிடுச்சு, வந்தால் கிண்டல் பண்ணுவாங்கன்னு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து, நாங்கள் மொட்டை அடிச்சுக்கிறோம், உன்னை போலேயே நாங்களும் இருந்துட்டா உனக்கு அந்த வெட்கம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு நானும் மொட்டை அடிச்சுக்கிறேன். அப்போ என்னென்னா, இந்த ஷாலினி ஷி வாண்ட்ஸ் டு
her friends wants to express the solidarity with the Nivedita. நல்ல வார்த்தை, solidarity, தோழமை உணர்வு, தோழமை. ஆகல அவங்கள போல உன்னை போல நாங்களும் இருந்துட்டால் உனக்கு அது தெரியாது. இதுதான் இயேசு ஆண்டவர் செய்தது. ஏன் அவர் ஞானஸ்தானம் பெற்றார் என்றால், மனித பிறவிகளாக நாம் சங்கூஜம் படக்கூடாது என்பதற்காக. பாருங்கள், அழகான விஷயம் பாருங்கள். மனிதர்களாக நம்மில் ஒருவராக அவர் ஐக்கியப்படுத்திக் கொள்ள விரும்பும். எப்படி ஷாலினி அந்த பெண்ணோட, அந்த கீமோ திறப்பு பெற்ற அந்த பெண்ணோட தன்னை ஐக்கியப்படுத்தி உடன் நிற்றல், அழகான தமிழ் வார்த்தை, உடன் நிற்றல், சொலிடாரிட்டி இல்லையா, உடன் நிற்றல். அதுபோல ஆண்டவர் இயேசு நம்ம கூட, மனித இனத்தை கூட, மனிதனுடைய அந்த இதை கூட உடன் நிற்க, ஐ am one with you. அதனால தான் அவர் யோர்தான் நதிக்கரையில் போயிட்டு ஞானஸ்தானம் பெறுகிறார். தட் இஸ் த ஆன்சர். ஆகையால் ஏன் கடவுள் ஞானஸ்தானம் பெறணும் என்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம். in order to show the solidarity with the humanity, மனித சமூகத்தோட, மனிதத்தோட தன்னை உடன் நிற்கிறார் என்பதை காண்பிப்பதற்கு. அதில் ஒரு அழகான கேள்வியும் வருகிறது. ஆகிய திருமுழுக்கு யோவான் கேட்பார், நீரா என்னிடம் ஞானஸ்தானம் பெறுவது? அப்போ ஆண்டவர் சொல்ல என்ன பதில் சொல்வார்? ரொம்ப அழகான வார்த்தை, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையதவை நிறைவுள்ளவை செய்ய வேண்டும் என்பது. ஆக அன்புக்குரியவர்களே, இதில் ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது. ஞானஸ்தானம் ஆண்டவர் பெற்றது. ஒன்று என்னன்னா, ஆண்டவர் இயேசுடைய திருமுழுக்கு என்பது ஒரு புது படைப்பாக அந்த இடத்தில் தொடங்கப்பட்ட நியூ கிரியேஷன் பிகின்ஸ். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை நம்ம எங்கே பார்க்கலாம்னா, தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம், இன்றைக்கு வாசிக்கப்பட்ட ஆண்டவர் திருமுழுக்கு பெற்ற மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 13-15. இது ரெண்டுத்தையும் ஒப்புமை பண்ணலாம், கம்பேரிஷன் பண்ணலாம். தொடக்க நூல் ஒரு படைப்பை கடவுள் படைக்கிறார். படைப்பின் பரம்பொருள் கடவுள். காட் இஸ் a creator. தந்தையாம் கடவுள். பிறகு அந்த என்ன வார்த்தை மனு உருவெடுத்த அகல ஒளி உண்டாகுக என்றால் ஒளி உண்டாயிட்டு. the word become power. அந்த வேர்டு என்னவென்றால் ஜீசஸ் வேர்ட். அதனால ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்தார், கடவுள் வார்த்தையமாக இருந்தார். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 1. ஆக தொடக்க நூல் படைப்பின் தொடக்க தந்தையாம் கடவுள் இருக்கிறார். சுத்தராகி இயேசு வார்த்தையின் வடிவில் இருக்கிறார். தூய ஆவியானவர் நீர் திரளின் மேல் அசைவாடினார் இல்லையா, படைப்பு அதுதான் சொல்லுகிறது. அந்த நிகழ்வு தான் இப்பொழுதும் நிகழ்கிறது. எங்க ஆண்டவருடைய திருமுழுக்கின் பொழுது தந்தையாம் கடவுள், என் அன்பார்ந்த மைந்தர் இவர் வருட்டு நான் பூரிப்படைகிறேன். the voice of the created, Abba Father, அந்த வாய்ஸ் அங்கே நிகழ்கிறது. பிறகு அங்கே ஆதாரமாக இயேசுவை அங்கே முன் நிற்கிறார். வார்த்தை, the word become flesh இல்லையா, வார்த்தை அங்கே இயேசு இருக்கிறார் புறா வடிவில். அப்போ 3 இறைவனுடைய அழகான பிரசனம். அந்த முதல் படைப்புக்கு இங்கு நடக்கக்கூடிய படைப்புக்கு வித்தியாசம் இருக்கிறது. முதல் படைப்பில் ஆதாம் இல்லையா, ஆதாம் தவறு செய்கிறான், ஆதாம் கீழ்ப்படியாமல் தவறு செய்கிறார். இங்க என்ன நடக்கிறது? ஆண்டவர் இயேசுடைய திருமுழுக்கில் he became the new Adam. அதான் புரியுதா பவுல் சொல்வார் ரோமேயருக்கு திருமுகத்தில், புதிய ஆதாமாக இயேசு உருவெடுக்கிறார். ஆக கீழ்ப்படிதலால், தாட்சியார், ஆக ஒரு ஆதாமால் இழந்து போனது இன்னொரு நியூ ஆடம், புதிய ஆதாமாக இயேசாக ஆண்டவர் இயேசு திருமுழுக்கின் வழியாக புது படைப்பை தொடங்கி வைக்கிற நியூ கிரியேஷன் begins in the Jesus baptism. ஆக இயேசுடைய புது படைப்பு நம்மில் உருவாகுவதுதான் திருமுழுக்கு. இரண்டாவது, ஆண்டவருடைய திருமுழுக்கு என்பது மெஸ்ஸியா களமிறங்குகிறார், மெஸ்ஸியாவாக களமிறங்குகிறார். அதாவது யுகம் யுகமாய், காலம் காலமாய். யுகம் என்பது என்ன? 100, 1000, 1000, 1000, 1000, 1000, 1000 ஆண்டுகளாக, யுகங்களாக மக்கள் யார்தான் மெஸ்ஸியா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் யோர்தான் நதிக்கரையில் திருமுழுக்கு பெற வருகின்ற பொழுது அங்கு என்ன, என் அன்பார்ந்த இஸ் மை beloved son. அப்படி என்றால் இவர்தான் தந்தையாம் கடவுளுடைய மகன், சுதனிலிருந்து புறப்படுவர். ஆகவே மெஸ்ஸியா என்பதை அற்புதமாக சொல்லப்படுகக்கூடிய அழகான நிகழ்வு நடைபெறுகிறது. அங்கே என் அன்பார்ந்த மைந்தர், அதை இன்னைக்கு வாசிக்க கேட்டார். ரெண்டாவது, ஆக இயேசு பாருங்க, ஆண்டவர் இயேசுவை பற்றி அடுத்து இவரை குறித்து நான் பூரிப்படைகிறேன் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், தன்னுடைய பணிவாழ்வை தொடங்க போகிறார். அந்த பணிவாழ்வு சாதாரணது அல்ல, கஷ்டமானது, சவால் நிறைந்தது. அதான் எசையா சொல்வார், சஃபரிங் சர்வன்ட், துன்புறும் ஊழியன். ஆக துன்பத்தாலும் மரணத்தாலும், சிலுவை மரணத்தால் இவர் படைக்க போகிறார், மெஸ்ஸியாவாக இருக்க போகிறார். அதெல்லாம் சொல்லக்கூடிய அழகான புது படைப்பின் தொடக்கமாக இருப்பது தான் ஞானஸ்தானம். சரி, நிறைய விஷயம் உங்களுக்கு இறையியல் சொன்னாலும் மிக சுருக்கமாக ஒரு அழகான விஷயம்.
அரிசி அப்படின்னு தான் இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், அரிசி. வீட்டில் போடுறோம் இல்லையா அரிசி, அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன, ரைஸ். சரி, அதை ஞாபகம் வச்சுக்கலாம், ரைஸ். அந்த ரைஸ் என்ற அந்த லெட்டருக்குள்ளாக ஞானஸ்தானத்தை திருமுழுக்கை நாம் யோசிக்கலாம். ஒன்று என்னென்னா, ரைஸ்க்கு முதல் வார்த்தை என்ன, ஆர், ரீக்ரியேஷன். என்ன வார்த்தை, ரீக்ரியேஷன், புது படைப்பு, மறுபிறப்பு. அப்போ திருமுழுக்கின் வழியாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, பேர குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த ரைஸ் என்ற வார்த்தை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். ரைஸ், ரீக்ரியேஷன். நாம் எல்லோரும் புது படைப்பாக மாறி இருக்கிறோம். த்ரூ த பேப்டிசம் we are recreated. புது படைப்பாக இந்த திரு அவைக்குள்ளாக, கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளாக, பாரம்பரியத்துக்குள்ளாக புது படைப்பாக மாறி இருக்கின்றோம். ரீக்ரியேஷன். அடுத்த ஐ என்றால் என்ன, இனிஷியேஷன். என்னது, தொடக்கம், நுழைவாயில். சொன்ன பார்த்தீங்கன்னா வாயில். ஆக உள்ளே நாம் நுழைந்திருக்கிறோம். ஆக திருமுழுக்கின் வழியாக நாம் இந்த திரு அவைக்குள்ளாக கடவுளின் பிள்ளைகளாக நாம் உள்ளே நுழைந்திருக்கிறோம். அடுத்து என்ன, சி, கான்செக்ரேஷன், அர்ச்சிப்பு. கடவுள் நம்மை அர்ச்சித்திருக்கிறார். திருமுழுக்கின் வழியாக கடவுள் நம்மை கான்செக்ரேட்டட். யூ அண்ட் மீ ஆர் கான்செக்ரேட்டட் பீப்புள். நல்லா ஞாபகம் வச்சுங்க, கடவுளுடைய அர்ச்சிப்பு நமக்கு நிகழ்ந்து, அந்த அர்ச்சிப்பை, புனிதத்தை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும். அடுத்து என்ன வார்த்தை, எம்பவர்மென்ட், ஆற்றல், புதிய ஆற்றலை கடவுள் கொடுத்திருக்கிறார். பார்த்தீங்களா, ரைஸ் என்ற வார்த்தை. ஆர் என்னது, ரீக்ரியேஷன். ஐ, இனிஷியேஷன். சி, கான்செக்ரேஷன். இ, எம்பவர்மெண்ட். தமிழில் ஆர், புது படைப்பு. இனிஷியேஷன், புதிய நுழைவாயில். பிறகு சி, அர்ச்சிப்பு. பிறகு இ, எம்பவர்மெண்ட், புதிய ஆற்றல் கொடுத்திருக்கிறதாக. கடைசியாக அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கின் வழியாக 4 வரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு, there are 4 gifts has been given through the baptism. நம்ம நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், நமக்கு நிகழ்ந்த பேப்டிசம். ஆகையால் அதன் வழியாக 4 வகையான வரங்கள். ஒன்று என்னன்னா, நாம் எல்லோரும் கடவுளுடைய துணையை நாம் பெற்று. இன்னைக்கு பாருங்க, முதல் வாசகம் எசையா புத்தகம் 42. இவரே என் ஊழியர், இவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன் சொல்லப்பட்டதா. அப்படின்னு என்ன, கடவுளுடைய துணை. காட்ஸ் ஹெல்ப் எவர் 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 இன் आवर லைஃப். கடவுளுடைய துணை நமக்கு இருக்கிறது. அதாவது பிரான்ஸ் நாட்டை ஒரு அரசன் ஆண்டான். அவனுடைய பெயர் லூயிஸ். சரிங்களா, 9ஆம் லூயிஸ். இப்போ நம்ம கையெழுத்து போட்டால் எப்படி போடுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய பேர் ஃபாதர் இளங்கோ அப்படின்னு கையெழுத்து போடுவேன். நீங்கள் எப்படி போடுவீங்க? மிஸ் ஆண்டனி, உங்கள் பேர் ஆண்டனி இல்லை ஜோஸ்பின் அப்படி. இவர் எப்படி கையெழுத்து போடுவார்னா, பாயிஸ் நகர லூயிஸ் அப்படின்னு அவர் சைன் போடுவார். 1234 1270 இருந்த பிரான்ஸ் நாட்டை ஆண்ட அரசன். அவங்க மனைவி கேட்குறாங்க, உங்கள் வாழ்க்கையில் பிடிச்ச ஆலயம் எது? உங்கள் வாழ்க்கையிலேயே பிடிச்ச ஆலயம். ஒரு அரசன் என்ன சொல்லலாம்? எனக்கு மணிமுடி செய்யப்பட்ட இடம்தான். அவன் சொல்கிறான், அரசன் சொல்கிறான், எனக்கு மணிமுடி அரச பதவி கிடைத்த ரீம்ஸ் நகர ஆலயம் அல்ல, நான் ஞானஸ்தானம் பெற்ற பாயிஸ் நகர ஆலயம்தான் என் வாழ்க்கையில் மிக முக்கியம். ஏனென்றால் என்னுடைய திருமுழுக்கில் இருந்துதான் நான் கடவுளுடைய அருள், ஆசீர், ஆற்றல், சக்தியை பெறுகிறேன். That's why I sign as a பாயிஸ் நகர லூயிஸ் என்று. பார்த்தீங்களா எவ்வளவு? அப்போ கடவுளுடைய துணை, பலம், சக்தி நம்முடைய திருமுழுக்கின் வழியாக இறைவன் கொடுக்கிறார். 2வது வரம், கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகின்றோம். இவரே அன்பார்ந்த மைந்தர் இல்லையா, he is my beloved son. அப்போ யூ அண்ட் மீ யாரு? கடவுளுடைய பிள்ளை. we are all children of God. கடவுளுடைய இயேசுவின் பிள்ளைகள், கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய பிள்ளைகளாக இறுதி வரை உறுதியாக வாழ்ந்துகாடு. இது 2வது வரம், கடவுளுடைய பிள்ளை. 3வது சுருக்கமாக, 3வது கடவுள் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைகிறார். God is happy about ourselves. கடவுள் மகிழ்ச்சி அடைகிறார். இவரை குறித்து நான் பூரிப்படைகிறேன். அப்போ நம்ம நினைச்சக்கூடாது, என்னை யாரும் அன்பு செய்யறதுக்கு இல்லை, என்னை யாரும் மதிக்கிறது இல்லை, என்னை யாரும் கண்டுக்கிறது இல்லை, என்னடா நினைக்காதீங்க. பட் காட் இஸ் ஹாப்பி அபவுட் யுவர் பர்த், மை பர்த். கடவுள் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைகிறார். பார்த்தீங்க எவ்வளோ அழகு பார்த்தீங்களா? கடவுளுடைய கடவுள் உங்களையும் என்னையும் குறித்து இஸ் ஸோ ஹாப்பி. கடவுளுடைய ஆண்டவர் இயேசு இந்த சன்னிதானத்துக்கு வந்திருக்கோம் என்றால் ஆண்டவர் இயேசு நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைகிறார். மகிழ்ச்சியாக வாழுங்கள்.
பி ஹாப்பி. சரிங்களா? எந்த நிலையிலும் மகிழ்ச்சியை விட்டு தரக்கூடாது. நாம் உழைப்பதும் இருப்பதும் இயங்குவதும் ஓடுவதும் பேசுவது எல்லாம் எதற்காக? டு பி ஹாப்பி. அதனால் மகிழ்ச்சியாக, எல்லாருக்கும் மகிழ்ச்சி, கணவன் மகிழ்ச்சியாக, மனைவி கணவனுக்கு மகிழ்ச்சியாக, பெற்றோர் பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியாக, பங்கு மக்கள் பங்கு ஃபாதர் உங்களுக்கு. ஆக எல்லோரும் லெட்ஸ் ஆல் பி ஹாப்பி வடவர் மேபி. என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் மகிழ்ச்சியாக. கடைசியாக என்ன தெரியுங்களா? ஆவியின் ஆற்றல். ஆகையில கடவுளுடைய ஆற்றல் நமக்கு வழங்கப்படுது. துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லா வாழ்க்கையிலும் இருக்கும். யார் வாழ்க்கையில் இல்லை? கவலைகள், மன அழுத்தங்கள், போராட்டங்கள், சரிவுகள், தொழில் ரீதியான பிரச்சனைகள், உடல் ரீதியான எல்லா வாழ்க்கையிலும் மரணம், ஆபத்து, விபத்து எல்லா வாழ்க்கையில் இருந்தாலும் God is giving the new energy, ஆற்றல். ஒரு தலைவனுக்கு மிகப்பெரிய தேவை என்ன தெரியுங்களா? There is a book called CEO, Jesus CEO என்ற ஒரு ஆங்கில புத்தகம் இருக்கிறது. எழுதியது லௌரியட் பெத் ஜோன்ஸ் என்பவர் சொல்றார். ஒரு தலைவனுக்கு என்ன தேவை தெரியுங்களா? ஒரு தலைவனுக்கு என்ன தேவை? ஆற்றல் என்கிறார். எந்த தலைவனோட பொலிட்டிக்கல் லீடர், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் யாரோன்னு எடுத்துக்கலாம். ஒரு ஃபேமிலி, நீங்களாம் குடும்பத்தில் இருக்கீங்க. அப்போ ஒரு தலைவனுக்கு என்ன தேவை? த எனர்ஜி, ஆற்றல். அந்த ஆற்றலை ஆவியானவர் வழங்குகிறார். பார்த்தீங்கன்னா 4 வரங்கள். நாம் கடவுளுடைய துணை நமக்கு இருக்கிறது. கடவுளுடைய பிள்ளைகள், கடவுள் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைகிறார். கடவுளுடைய ஆற்றல், எனர்ஜி கடவுள் வழங்குகிறார். அப்போ கடவுளுக்கு ஏற்புடைய மனிதர்களாக, மக்களாக வாழதான் நீங்கள் நானும் படைக்கப்பட்டு இருக்கின்ற சிந்தனையோடு புது பிறப்பின் மக்களாக மகிழ்வோடு மனநிறைவோடு வாழ்வோம். இந்த இடத்திலிருந்து தொடங்கப்படக்கூடிய இந்த புள்ளி, இட்ஸ் அ பாயிண்ட். இந்த திருத்தலம், இந்த அருட்தலம், இந்த திருப்பலி என்பது இட்ஸ் அ பாயிண்ட். இங்கிருந்து நமக்கு ஆற்றலும் அருளும் ஆசிரும் கடவுள் வழங்குகிறார். வாருங்கள், வாரந்தோறும் வாருங்கள், தினந்தோறும் சந்தையுங்கள், மகிழ்வோட மனநிறைவோட இருங்கள். இருப்பதில் நிறைவு கண்டு மகிழ்ச்சியோட பயனுள்ள பலனுள்ள நல்ல கத்தோலிக்க கிறிஸ்துவ பாரம்பரிய மனிதர்களாக, மக்களாக வாழுங்கள். ஆண்டவர் திருமுழுக்கு பெற்ற நாளில் நம்முடைய திருமுழுக்கை நினைவில் கொண்டு புதுப்பித்து கொண்டு மகிழ்ச்சியோட அர்த்தமுள்ள வாழ்க்காக உங்கள் வாழ்வு அமையட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துக்கிறேன். கடவுள்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நாம் பெற்ற திருமுழுக்குக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தி கரவலை எழுப்பி உற்சாகத்தோடு ஆண்டவருக்கு மகிமையும் மாட்சியும் அவருக்கு உரித்தாங்க. எழுந்திருப்போம். ஒரு அழகான பாடலை நாம் பாடுவோம். வானம் திறந்து. இந்த பாடல் எல்லாருக்கும் தெரியலையா? ஸோ அருமையான பாடல். வானம் திறந்து வல்லமை பொழியுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதம் மாறட்டும். அனைவரும் கரங்களை எல்லாம் தட்டி பாடலை நாம் பாடுவோம். கரங்களை எல்லாம் தட்டி நல்ல ஜோராக உற்சாகத்தோடு காலை பொழுது, கடவுள் கொடுத்தப்பட்ட பொழுது, கடவுளுக்கு நன்றியாக ஆண்டவர் கொடுத்த திருமுழுக்கு, ஆண்டவருடைய ஆசை எல்லாரும் இணைந்து சேர்ந்து புகழ்ந்து வெட்கப்பட்டு உட்கார்ந்தா ஒன்றும் ஆக போவதில்லை. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு முன்பாக யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் நமக்கு வாழ்க்கை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவர் இயேசு கொடுத்த அற்புதமான ஆசை, குடும்ப ஆசை, திருமுழுக்கின் வழியாக நாம் பெற்ற அனுபவங்கள் புது படைப்பாக மாறி புதிய வாயில் வழியாக உள்ளே நுழைந்து கடவுளை அர்ச்சிப்ப நம் ஆசீர்வதித்து புதிய ஆற்றலெல்லாம் கொடுத்து மகிழ்வோட மனநிறைவோடு வாழ ஆண்டவர் கொடுத்த அற்புதமான இந்த கிறிஸ்துவ குடும்ப திருமண வாழ்க்கைக்காக நன்றி செலுத்தி ஆண்டவரை போதைத்து நாம் பாடுவோம்.
மீண்டுமாக யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் மீண்டுமாக வல்லமை தர வேண்டும், வல்லமை தர வேண்டும், வல்லமை தர வேண்டும், வல்லமை தர வேண்டும். வலிமையும் வல்லமையும் அருளும் ஆசிரம் இந்த பலிப்பீடத்தில் இறைவன் எல்லாருக்கும் வழங்குகிறார். ஆக பங்கு முழுவதும் எல்லாரும் நம்பி வரக்கூடிய நம்முடைய வாழ்க்கைக்கெல்லாம் படி அளக்கக்கூடிய சன்மானத்தை வழங்கக்கூடிய கூலியை வழங்கக்கூடிய ஆண்டவர் இயேசு எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க ஆசீர்வாதத்தின் ஆண்டவர் எல்லாரும் நிரப்பி நம்முடைய திருமுழுக்கினுடைய அனுபவங்கள் மீண்டும் மீண்டுமாக புது படைப்பாக மாறி மகிழ்வோட மன நிறைவோட புதிய ஆற்றலோட புதிய சக்தியோட இறைவன் நம்ம எல்லாரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். விசுவாச பிரமாணத்தை பாடுவோம். நாள் ஆசீர்வாதத்தின் திருவிழா பெருவிழா நம்முடைய வாழ்வையெல்லாம் மீண்டுமாக புதுப்பித்து கடவுளுடைய ஆட்சிப்பில் அகமகிழ்ந்து புதிய ஆற்றலோடு நம்முடைய குடும்ப வாழ்வு திருமண வாழ்வெல்லாம் தொடர போதுமான அருள் ஆசீர் ஆற்றலை கேட்போம். ஆண்டவர் இயேசுவிடத்தில் சில பல பொது தேவைகளையும் முன்வைத்து நாம் செபிப்போம். இவரே என் அன்பார்ந்த மகன் என்ற இறைவா, எமது திரு அவையின் அனைத்து அனுப்பணியாளர்களும் அற்புதம் நிறைந்த செயல்களாலும் வல்லமை நிறைந்த வார்த்தையாலும் தூய ஆவியின் துணையோடு இறைமக்களை வழிநடத்தி எல்லா மக்களும் திருமுழுக்கு பெற்று உமது திரு அவையின் உரிமை குடிமக்களாக வாழ்ந்திட வழிவகுக்கும் அருட்பணியாளர்களின் கரங்களை வலுப்படுத்தி அவர்கள் அனைவரும் உமக்கு உகந்தவர்களாக வாழ்ந்திட அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்ற உமது வார்த்தைக்கேற்ப எமது நாட்டின் தலைவர்கள் கட்சி பாகுபாடின்றி மாநிலத்திற்கு தேவையான உரிமைகளை சமமாக பகிர்ந்தளிக்கவும் நாட்டு மக்கள் அனைவரும்
ஒரே குடும்பத்தின் உறவுகள் என்ற உயர்ந்த மனப்பான்மையோடு வழிநடத்தவும், மக்களின் முன்னேற்றமே நாட்டின் வளர்ச்சி என்ற லட்சியத்தோடு செயல்பட்டு எல்லா மக்களுக்கும் தேவையான அடிப்படை தேவைகளை உருவாக்கவும் நல்ல மனதினை தந்தருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் தேவனாகிய இறைவா, திருமுழுக்கின் வழியாக உம்மோடு இணைந்துள்ள இறை மக்கள் அனைவரின் வாழ்விலும் உம்மை போல நீதியின் செயலும், அமைதியின் வாழ்வும், உண்மையின் வார்த்தையும், நம்பிக்கையின் வெளிப்பாடும் நிறைந்திருக்கவும், அவர்கள் சமுதாய சமதர்ம கொள்கையில் நிலைத்திருக்கவும், அதனால் திருமுழுக்கு இறை குடும்பத்தின் அடையாளம் என்னும் வெளிப்படுத்தவும் அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வும் வளமையும் நிறைந்த இறைவா, நன்றியின் திருநாளாம் பொங்கல் திருநாளில் விளைநிலங்கள், விவசாயிகள், உழவர்களின் தோழர்களான உயிரினங்கள் என அனைவரின் வாழ்விலும் பொங்கி வரும் பொங்கல் பானைகளைப் போல மகிழ்ச்சி பொங்கட்டும். இவர்களின் விவசாய பயிர்களை அனைத்தும் நல்ல விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு இவர்களின் வாழ்வில் வளமையும் பெருமையும் பெருகிட அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த பொது கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்கள் சிறு மணி துளிகள் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுப்போம். குறிப்பாக நாம் பெற்ற திருமுழுக்கு நாள் நமக்கு நினைவு இருக்கோ இல்லையோ, ஆனால் அதையெல்லாம் ஒரு காட்சியாக கொண்டு வந்து நாம் நன்றி செலுத்துவோம். நம்மை தாங்கிய, நம்மை குழந்தையாக தாங்கிய நம்முடைய அம்மா இருக்கலாம், அப்பா இருக்கலாம், ஞான பெற்றோர் இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் இருக்கலாம், நம்முடைய ஊர், சொந்த ஊர், நம்முடைய கிராமங்கள், நமக்கு ஞானஸ்தானம் கொடுத்த ஆலயம், நமக்கு திருமுழுக்கு கொடுத்த குருவானவர், இதெல்லாம் நாம் நினைவு கொண்டு வந்து நன்றியோடு நாம் நினைப்போம். அவர்களுக்காகவும் நாம் சுபிப்போம். நம்மையெல்லாம் அற்புதமாக நம்முடைய நல்ல ஒரு பாதையில் நமக்கு வழிகாட்டிய நம்முடைய ஞான வழிகாட்டிகள், பெற்றோர், ஞான பெற்றோர்கள், குருக்கள், அருட்சகோரிகள் எதிர்கொண்டு வரக்கூடிய திருநாள், தமிழர் திருநாள்லேயே ரொம்ப அழகான விழா. சங்கத்தமிழில் இருந்த காலத்தில் ஏதோ மூத்த கொடி தமிழ் கொடி என்று தொன்று தொட்டு அற்புதமான விழா. நாமெல்லாம் தமிழால் தமிழர்கள், தமிழ் நெஞ்சங்கள், தமிழ் சொந்தங்கள், தமிழ் பற்றுகள், தமிழ் ஆசீர்வாதங்கள் ஆகையால் வரக்கூடிய திருவிழாக்கள் அற்புதமான ஆசீர்வாதத்தின் நிலம், வேளாண்மை, விவசாயம், ஏழைகள், எளியவர்கள் வாழ்வு பெற இதெல்லாம் நாம் நினைத்து ஆண்டவர் பாதத்தில் ஒப்புக்கொண்டு நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய விவசாயிகள், நம்முடைய ஊர், சொந்த ஊர், கிராமங்கள் அதெல்லாம் நினைத்து பார்ப்போம். நல்ல ஒரு தமிழருக்குரிய மாண்போடு வாழ நாம் எல்லாம் அதற்கு ஒரு கருவியாக இருக்க, தொடர்ந்து நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய வேலைகள், நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவன் ஆசீர்வதிக்க அற்புதமான இந்த இடத்திலிருந்து கடவுள் நம்ம எல்லாரையும் நிரப்பி நிறைவாய் அவருடைய திருமுழுக்கு நாளில் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வணக்கம். இனிதாகவே எம்மையாள
அன்புமிக்க சகோதர சகோதரம் எல்லோரும் இணைந்து ஒரு அழகான அற்புதமான விழா நாளில் ஆண்டவருடைய அருள் ஆசி நம்பிக்கையோடு அடுத்து என்று நகர கடவுள் சன்னிதானத்தில் ஒப்பு கொடுக்கக்கூடிய இயேசு ஆண்டவருடைய புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உமது அன்பு திருமகனுடைய வெளிப்பாட்டை கொண்டாடும் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் உழைப்பின் அடையாளமாக கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனமிறங்கி உலகின் பாவங்களை கழுவ திருவலம் கொண்டதாலும் உமது நம்பிக்கையாளரின் காணிக்கை அவரது பலியாக மாறுவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் நட்புக்குரிய செயலுமாகும். வியத்தகு மறை நிகழ்வால் யோர்தான் ஆற்றில் புதிய முழுக்கினை நீர் குறித்து காட்டினேன். அதனால் விண்ணிலிருந்து வந்த குரல் வழியாக உடைய வார்த்தை மனிதரிடையே குடிகொண்டிருப்பதை நாங்கள் நம்ப செய்து, மேலும் தூயாவியார் புறா வடிவில் இறங்கியதின் வழியாக ஊழியர் கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் எண்ணெயால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தி பறைசாற்ற அனுப்பி அறிய செய்து, ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு நாங்கள் சேர்ந்து இந்த மண்ணுலைகள் இடையராது மதம் ஆட்சியெல்லாம் கொண்டாடி முடிவென்று ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதா. நெடுஞ்சான் கிடையாக நாம் விழுந்த நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். பலவீனங்கள் இருந்தாலும் பலமாக மாற்ற கடவுள் காத்து கொண்டு இருக்கிறார். குறைகள் இருந்தாலும் நிறைவாக மாற்ற ஆண்டவர் ஆசீர்வதிக்க காத்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய வாழ்வெல்லாம் பொன்னாளாக, மகிழ்வின் நாளாக, மகிழ்ச்சியின் நாளாக, மன நிறைவின் நாளாக, நன்றியின் நாளாக, மனசுக்குள்ள ஆயிரம் வலிகள் காயங்கள் இருந்தாலும் கவலைகளால் நாம் இருந்தாலும் அதற்கெல்லாம் ஒரு மருந்தாக, ஒரு ஆசீர்வாதமாக, விடுவெள்ளியாக, உற்சாகமாக, ஊக்கமாக, ஆற்றலாக, நம்புவோருக்கெல்லாம் நலமாக, தேடுவோருக்கெல்லாம் தஞ்சமாக கடவுள் இருக்க ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் கேட்போம். பலருக்கு நம் ஆசீர்வாதமாக இருக்க நாம் முயற்சியெடுப்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் முற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளெல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக.
ஒருபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தமது சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னோட வண்ணமே இரவு வருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதய நினைவா நம்பிக்கையின் மாறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று மக்க ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவரோடு சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் சிறப்பாக எங்கள் தாய் திரு அவையை வழிநடத்தி வரக்கூடிய திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் அன்புடன் நினைவு கூர்ந்தாலும் சிறப்பாக இந்த நாள், இந்த வேலை, இந்த பொழுது, இந்த தருணமெல்லாம் ஆண்டவாமுடைய அருளால் ஆசிரால் நிரப்புகிறீர். நம்புவோருக்கெல்லாம் நலமாக தேடி வந்திருக்கின்ற அத்தனை பேருடைய உள்ளத்திலும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் பொழிகிறேன். ஆக இந்த நாள் முழுவதும் பங்குள்ள அனைத்து குடும்பங்கள் அனைவரும் நிறைவாக எவ்வளவு ஒரு வாஞ்சை மேல் வாஞ்சையாக, ஆசை மேல் ஆசையாக வரக்கூடிய அத்தனை உள்ளங்களிலும் உடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பொழிவீராக. பல்வேறு எண்ணங்களோடு, ஏக்கங்களோடு, எதிர்பார்ப்புகளோடு வரக்கூடிய அத்தனை குடும்பத்தார், அத்தனை விதமான ஒரு நெஞ்சார்ந்த உள்ளத்தில் பலவிதமான காயங்கள், கவலைகள், கஷ்டங்களோடு வந்தால் கூட ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதியை, ஒரு ஆறுதலை, ஒரு ஆதரவை, ஒரு சக்தியை, ஒரு பலத்தை, ஒரு ஞானத்தை, சாதுரியத்தை எல்லாம் எங்களுக்கு வழங்குகிட்டு இந்த இடத்தையும் இந்த மக்களையெல்லாம் நிறைவாக ஆசீர்வாதத்திலும் எங்களுக்கு திருமுழுக்கு கொடுத்த எங்களுடைய பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள், குருக்கள் அனைவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். நெஞ்சார்ந்த நன்றியோடு அடுத்து எங்கள் வாழ்க்கையெல்லாம் நகர முடிய அருளால் ஆசிரால் நிரப்பியலும் வேண்டுகிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூறும் திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ள எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் அன்பு கன்னி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், விலகல் மக்கள் உதவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவே புகழ்ந்தெத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, யாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. படைத்த ஆண்டவருக்கு நன்றியும் கொடுத்த ஆண்டவர் அருளையும் ஆசீர்வாதம் திரும்ப பெறுவது கிடையாது. அழைத்த ஆண்டவர் அக்கறையோடு, படைத்த கடவுள் நம்மை பராமரிப்பார் நம்பிக்கையோடு ஆண்டவருடைய திருமுழுக்கு நாளின் அருளையும் ஆசீர்வாதம் கேட்போம், செவிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று நம்முடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்திரு. எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல் உடைய திரு அவைய நம்பிக்கை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருளத்திற்குளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, ஆண்டவராகிய எங்கள் மேல் இயேசு இரக்கமாயிரும். திருவுடல் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் எல்லாரும் சங்கூஜம் படக்கூடாது என்பதற்காக மனிதத்தோடு மனிதராக இணைந்து தன்னுடைய உடன் நிற்றல் தோழமை உணர்வை வெளிப்படுத்த அற்புதமாக ஆண்டவர் திருமுழுக்கு பெற்று உண்மையான என் அன்பார்ந்த மைந்தர் இவரை என்று யுகமிகமாக காலம் காலமாய் காத்து கொண்டிருந்த மெஸ்ஸியாவாக தன்னுடைய மீட்பு பணியெல்லாம் தொடங்கி சிலுவையின் மரணத்தால் உயிர்ப்பும் மீட்பும் என்று அற்புதமாக சொல்லி நம்மையும் மறுபிறப்புக்கும் நுழைவாயிலுக்கும் அர்ச்சிப்புக்கும் அழைத்து புதிய ஆற்றலெல்லாம் வழங்கி புதிய மனிதர்களாக நம்ம எல்லாரையும் அழைத்து செல்ல நாள்தோறும் நம்மை தேடி வரக்கூடிய தெய்வத்தின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
அறிக்கை. தெய்வ திருஅருளால் செங்கல்பட்டு மறை மாவட்டம் மாதா நகர் புனித பிரான்சிஸ் சேவியர் பங்கை சார்ந்த தந்தை நியூமேன் பிரான்சிஸ், தாய் பெட்ரிஷியா இவர்களின் மகன் ரோஷன் ஐசெக் சாம் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித பிலிப்பு அன்பியத்தை சார்ந்த தந்தை கேஜே பிரான்சிஸ் சேவியர், தாய் மேரி டீனா இவர்களின் மகள் டிப்தி டோனிஷியா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 3ஆம் ஓலை. தெய்வ திருஅருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித ஸ்டீபன் அன்பியத்தை சார்ந்த தந்தை ராஜி, தாய் பூமாலை இவர்களின் மகன் ரஞ்சித் குமார் அவர்களுக்கும், கோட்டார் மறை மாவட்டம் முள்ளுத்துறை புனித லாரன்ஸ் பங்கை சார்ந்த தந்தை பிராங்க்லின், தாய் சகாய ரெஜினி இவர்களின் மகள் பிரான்சிலின் செப்பனா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 3ஆம் ஓலை. தெய்வ திருஅருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித மான்போர்ட் அன்பியத்தை சார்ந்த தந்தை ஜே மரிய ஸ்டீஃபன், தாய் மேரி மடோனா இவர்களின் மகன் மார்க் டென்னிஸ் அவர்களுக்கும், கோட்டார் மறை மாவட்டம் கார்மேல் நகர் பங்கை சார்ந்த தந்தை ஜெய்குமார் ஜான்சன், தாய் அலெக்ஸ் அனிதா இவர்களின் மகள் ஜெமிலா மேரி அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 2ஆம் ஓலை. தெய்வ திருஅருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு திரு இருதய ஆண்டவர் அன்பியத்தை சார்ந்த தந்தை இருதய ராஜ், தாய் காஞ்சனா இவர்களின் மகன் வினீத் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் குறுக்குப்பேட் புனித சூசியப்பர் பங்கை சார்ந்த தந்தை முத்து, தாய் தாட்சாயினி இவர்களின் மகள் எஸ்தேர் அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 1 ஓலை. தெய்வ திருஅருளால் வேலூர் மறை மாவட்டம் புனித சூசியப்பர் பங்கை சார்ந்த தந்தை பிரான்சிஸ், தாய் மேரி உஷா இவர்களின் மகன் ஆனந்த் குமார் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித அல்போன்சா அன்பியத்தை சார்ந்த தந்தை வெங்கடேஷ், தாய் சௌந்தரி இவர்களின் மகள் கீதா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 1 ஓலை. இத்திருமணங்களில் ஏதேனும் விக்கலங்கள் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்கவும். அன்புக்கும் பாசத்துக்கும் ஒரு இறை மக்களை மீண்டும் ஒருமுறை ஞாயிற்றுக்கிழமை அழகாக இந்த நாளை நாம் ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழாவை சிறப்பித்திருக்கணும். மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் புனித பூமி ஹோலி லேண்ட் போயிருந்தால் இந்த ஒரு அனுபவம் இருக்கும். அங்கே போனால் அந்த யோர்தான் நதிக்கரையில் அங்கே திருமுழுக்கு நடக்கக்கூடிய சடங்கு மீண்டுமாக அது நடைபெறும். யோர்தான் என்றால் அந்த யோர் என்ற ஆற்றிலிருந்து வருவதும் தான் என்ற ஆற்றிலிருந்து வருவதும், 2 ஆற்றிலிருந்து தண்ணீர் சேருவதால் யோர்தான் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப நீல நிற அகல தண்ணியெல்லாம் ரொம்ப அழகான விஷயம். இதெல்லாம் நம்முடைய கத்தோலிக்க விசுவாசத்தினுடைய அழகான அனுபவங்கள் ஆகும். மீண்டும் முறை ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழாவுடைய வாழ்த்துக்களோடு நீங்கள் நாம் பெற்ற அனைத்து திருமுழுக்கையும் நான் நினைவு கூறி கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி உற்சாகத்தோடு வாழ்த்துக்களும் மகிழ்ச்சியும். அன்புகளே, முதல் திருமண ஓலை நாம் வாசிக்கின்ற போது அவர்களை அறிமுகம் செய்கின்றோம். திருதி ஆண்டவர் அன்பியத்தை சார்ந்த மணமகன் வினித். எங்கே இருக்கீங்க? வினித் எழுந்து நில்லுங்க. தந்தை இருதயராஜ், தாய் காஞ்சனாமேங்க ஆகிய அவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. முதல் ஓலை நாம் வாசிக்கின்றோம். சிறப்பாக வாழ்த்துக்கள். சாதாரண எளிமையான ஒரு குடும்பங்கள் மகிழ்ச்சியோட வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. கரவழி எழுப்பி பங்கு சார்பாக ஒரு வாழ்த்துக்களை அவருக்கு சொல்லுவோம். நல்லதொரு திருமண நிகழ்வு அமையட்டும் என்று அன்போடு வாழ்த்துவோம். அல்போன்ஸ் அன்பியம் மணமகள் கீதா. எங்கே இருக்காங்க? கீதா ஆக புதிதாக திருமுழுக்கு பெற்று வருகை தந்திருக்கிறார்கள். தந்தை வெங்கடேஷ், தாய் சௌந்தரி ஆகிய அவர்கள் தொடங்கக்கூடிய வாழ்க்கையும் சிறப்பாக அமையட்டும் என்று பங்கு சார்பாக அவர்களையும் நாம் கரவழி எழுப்பி அன்போடு வாழ்த்துவோம். மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், சில பேர் கத்தோலிக்க முறைப்படி மாற்றம் செய்து வர முயற்சி எடுக்கின்றது பாராட்டலுக்குரியது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், குறைந்தபட்சம் 3 மாதம் அவகாசத்தோடு தான் நீங்கள் வர வேண்டும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 20 நாளில் வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, ஞானஸ்தானம் எங்களுக்கு மாற்றி கொடு, அப்போல்லாம் செய்ய முடியாது. அதெல்லாம் முறையும் அல்ல.
ஆகையால் ஒவ்வொரு அதனால் அன்றைக்கி கூட மறை மாவட்டத்தில் ஒரு கூட்டம் நடக்கணும், செனட் மீட்டிங், நான் செனட்டில் மெம்பராக இருக்கும்போது அதில் திரும்ப அது சொல்லப்பட்டு வந்தது. குறைந்தபட்சம் 3 மாதம் அவகாசம் இருக்க வேண்டும். நீங்கள் பொண்ணையோ பையனையோ கத்தோலிக்க விசுவாசத்தில் கொண்டு வர வேண்டால் 3 மாதம் அவகாசத்தோடு பங்கு குருவானவரை நீங்கள் சந்திக்க வேண்டும். அவசரமாக நாங்கள் வச்சுருக்கோம், பாரு கல்யாணம் வச்சுருக்கோம், அப்பா உடம்பு சரியில்லை, இவங்க உடம்பு அப்பெல்லாம் நம்ம அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் கவனமாக முன்கூட்டியே நீங்கள் தயாரித்து திருமணத்திற்கு தயாராகுங்கள் என்று அன்போடு உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது உங்களுக்கு சொல்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு ஆண்டவருடைய திருமுழுக்கு விழா அறிவிப்புகள், குறிப்பாக இந்த நாள் திருப்பலியை சிறப்பித்த புனித சில்வெஸ்டர் அன்பியம். இந்த அன்பியம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, அவங்களுக்குள்ள நல்ல உறவுகள் இருக்கும், அடிக்கடி கேதெல்லாம் பண்ணுறாங்க, நல்லா இன்றைக்கி நாளும் நல்லா சிறப்பிச்சிருக்கிறாங்க. அந்த நாட்கள் இந்த நாள் வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு அன்பியமாக இந்த சில்வெஸ்டர் அன்பியம் இயங்குவது. அதோடைய பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சி. கரவலை எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். வெரி குட், நல்ல தயாரிப்பு, கடவுள் நல்லபடியாக ஆசீர்வதிக்கட்டும். அன்போடு வாழ்த்து நல்லா வாசித்தீங்க எல்லாரும், மிகுந்த மகிழ்ச்சி. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கார்மெல் அன்னை அன்பியம் சிறப்பிக்க அன்போடு அழைப்பு. இந்த வாரத்தினுடைய புனிதர்கள் ஜனவரி 14ஆம் தேதி புனித தேவசகாயம் அவருடைய விழா. புனித தேவசகாயம் அந்த என்ன இடம் அது, ஆரல்வாய் மொழியிலே ரொம்ப அழகான வரலாறு இல்லையா. ஒரு பொது நிலையினராக அவர் மாறினார் இல்லையா. குறிப்பாக ஒரு டிலாய் என்கின்ற ஒரு ஆங்கிலேயனுடைய அந்த போர் அந்த போர் எங்கே நடைபெற்றது என்றால் குளைச்சல் நடைபெற்ற போது கைது செய்யப்படுகிறார். அதில் தான் ஒரு ஆங்கிலேயர் கொடுத்த ஒரு பைபிள், அந்த பைபிள் தான் அவருடைய மாற்றத்துக்கு ஏறக்குறைய 17ஆவது நூற்றாண்டு அவர் பட்ட துன்பம். எரும மாடு மேலெல்லாம் உட்கார வச்சு சாணியை கரைச்சி அடித்து பிறகு ஷூட் பண்ணி ஆகல ஒரு லே பீப்புளாக ஒரு ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர் இல்லையா. ஆகையால் அவரெல்லாம் திருமுழுக்கு பெற்ற இடம் வடக்கன் குலம். ஆகையால் அவருடைய மனைவி பேர் ஞானப்பூ தேவ சகாயம். ஆகையால் நீலகண்ட பிள்ளை என்பதுதான் அவருடைய ஒரிஜினல் நேம். ஆகையால் கத்தோலிக்க கிறிஸ்துவ விசுவாசத்திற்காக சத்தியத்திற்காக அவர் மரித்தவர். ஆக நம்முடைய துறவை அவரை புனிதராக உயர்த்தப்பட்ட ஜனவரி 14ஆம் தேதி அவரை நினைவு கூறுகின்றோம். நிறைய பேர் அந்த இடத்திற்கெல்லாம் போயிருப்பீங்க. புனித தேவசகாயம் பிள்ளையுடைய விழா ஜனவரி 16 வெள்ளிக்கிழமை. புனித ஜோசப் வாஸ் கோவாவில் பிறந்து ஸ்ரீலங்காவில் அற்புதமான பணி செய்தவர் ஜோசப் வாஸ். அதனால தான் நிறைய பேருடைய ஸ்ரீலங்கா நேம்ஸ்லாம் பார்த்துங்க வாஸ்ன்னு அப்படி இருக்கும். ஏன்னா இந்த புனிதருடைய அடிப்படையில் அவருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். ஜனவரி 17 வனத்து அந்தோணியார் திருவிழா கொண்டாட ஊர்கள்லாம் கிராமங்கள்லாம் பொங்கல்லாம் வைப்பாங்க. வனத்து அந்தோணியுடைய விழா அன்றைக்கு. பிறகு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொதுக்காலம் 2ஆம் ஞாயிறு. கடந்த வார ஞாயிறு காணிக்கை 94,180 ரூபாய் உங்கள் பங்களிப்புக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய பங்கிலே உறுதி பூசுதல் வழங்கி இருக்க வேண்டும். அன்ஃபார்ச்சுனேட்லி நேற்று செயலர் தொடர்பு கொண்டார். பிறகு நானே பேராயிருக்கு தொடர்பு கொண்டு அவர் பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. வைரல் ஃபீவர் முடியல அப்படின்றாரு. சரி உடம்பை பார்த்துக்குங்க அப்படின்னு நாமளும் அவர் சொல்லி எங்களுக்கு ஒரு டேட் கொடுங்க அப்படின்னு சொன்ன பிறகு 19ஆம் தேதி திங்கட்கிழமை உறுதி பூசுதல் சடங்கு நடைபெறும். பரவாயில்ல எது நடந்தாலும். ஆகையால் பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி கூட அவர் சொன்னார், எல்லாம் பிள்ளைங்கள்லாம் தயாராக இருப்பாங்க, மக்கள்லாம் தயாராக இருப்பாங்க, நான் பிஜே வேணால் அனுப்பி வைக்கிறேன். வருஷத்தில் ஒரு முறை தான் அல்லது 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முறை வருது. பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேராயர் கையில் வாங்கக்கூடிய திருவருட்சம் அது மட்டும்தான். எல்லாரும் குருக்கள் ஆக முடியாது. ஆகையால் பேராயருடைய கரங்களில் வழங்கப்படுத்தும். அதனால் பொறுத்திருந்து நம்ம வாங்கலாம் பெறலாம் என்பதற்காக தான் உறுதி பூசுதல் சடங்கு. இன்றைக்கு இல்லாமல் 19ஆம் தேதி இந்த மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு இறக்க 120 பிள்ளைங்க. பிறகு இன்றைக்கி கிண்டியில் கூட உறுதி பூசல் அதுவும் ரத்து செய்யப்பட்டுக்கு அங்கே பிஜி போகிறாரு. நம்ம இடத்துக்கு பேராயர் அவர்கள் திங்கட்கிழமை வருகை தருகிறார். உறுதி பூசல் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதை பற்றி கூடுதலாக அறிவிப்பது. ஆகையில் உறுதி பூசலுடைய ஃபைனல் ரிஹர்சல் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறகு 13ஆம் தேதி வருகின்ற செவ்வாய்க்கிழமை நம்முடைய பாத்தியம் அன்னையுடைய நாள். எல்லாரும் வருவதற்கு முயற்சிடுங்கள். காலையில் வழக்கம்போல் திருப்பலியுடன் கொடியேற்றமும் அன்றைய நாள் முழுவதும் 1000 மணி ஜெபமாலையும் சாயங்காலம் சிறப்பு திருப்பலியும் சாட்சிகள் தேர் பவனி இருக்கும். சிறப்பு கருத்து கொள்கையில் முன்னேற்றத்திற்காக நாம் செய்கின்ற தொழிலெல்லாம் கடவுள் அன்னை பாத்திமா தாய் ஆசீர்வதிக்கின்ற நினைவோடு வருகின்ற செவ்வாய்க்கிழமை கொண்டாடும் 11th ஜோன் இறைமைய ஜோன் சிறப்பிப்பார்கள். அன்றைக்கு சேரிட்டி நாம் இந்த ஏழைகளுக்கு உதவி செய்வது, அதை பிளாட்டினம் ஜூபிலி நினைவாக சில விஷயங்கள்லாம் திட்டமிட்டு ஏழை குறிப்பாக இந்த வருஷம் 3 இலக்கு மக்கள், குறிப்பாக விடோவர்
கைவிடப்பட்ட அந்த பெண்களுக்கு இல்லையா, அவர்களுக்கு பிறகு நம்ம நன்மை கொடுக்குறோம். யாருக்கு 65 பேருக்கு நோயாளிகளுக்கு செகண்ட் சாட்டர்டே நன்மை கொடுக்குறோம். அதில் யார் டிசர்விங் கேஸ் அவங்களுக்கு ஏதாவது செய்யலாம். வின்சென்ட் பால் மூலமாக இருக்கக்கூடிய ஏழைகள், நோயாளிகள், பிறகு சுய தொழில் செய்யுங்க, அதுக்கெல்லாம் ஒரு சிறப்பு செய்யலாம் என்று திட்டமிடப்பட்டு இருக்கிறது. அதையும் நாம் தொடங்கலாம். இன்னும் பிளாட்டினம் ஜூப்ளி குறித்து பங்கு பெற நிர்வாக குழு, பிறகு செயற்குழு பங்கு பெறலாம் சிறப்பித்து நன்றாக இந்த வருஷத்தை நாம் தொடங்குவோம். நம்முடைய ஜூப்ளி விழா ஆசீர்வாதத்தின் பெருவிழாவாக அமையட்டும். பிறகு எதிர்கொண்டு வரக்கூடிய நாட்கள் ரொம்ப அழகான நாட்கள், மகிழ்ச்சியான நாட்கள், விடுமுறை நாட்களும் கூட. பொங்கல் விழா, தமிழர் திருநாள் இல்லையா, தொன்று தொட்டு பொங்கல் விழாவெல்லாம் நம்ம 100 வருஷம் 200 வருஷம் வரலாறு இல்லை. சங்க காலம், சங்கத்தமிழ், சேரன், சோழம், செங்குட்டுவன், அந்த காலத்திலிருந்து சந்தை, அதனால் அதெல்லாம் பெரிய வரலாறு. தமிழர்களுடைய மூத்த கொடி தமிழ்குடி. அகல தமிழ் பாரம்பரியம், தமிழருடைய வரலாறெல்லாம் நிறைய நான் படிச்சுட்டு ஏகப்பட்ட விஷயம் படிச்சுக்கிட்டே இருக்குது. ஆகல அதெல்லாம் ஒரு ஏறக்குறை 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழருடைய அந்த ஹரப்ப மொகஞ்சாரமாக அந்த காலத்திலிருந்து பொங்கல் கொண்டாடப்பட்டு இருக்கிறது. இது நம் விழா, தமிழர் திருநாள், எல்லாரும் கொண்டாடுங்க. வீடுகளில் மகிழ்வோட, மனநிறைவோட, வெறும் தொலைக்காட்சியோடு மட்டுமல்லாமல் ஊருக்கு போகிறவங்க போங்க, சொந்த பந்தங்கள், இன்னும் கூட விவசாயிகள் இருப்பார்கள். விவசாயம் வளமை பெற, வேளாண்மை வலுப்பெற. இன்றைக்கும் இந்திய தேசம் 70% வேளாண்மையால் தான் நிரம்பி இருக்கிறது. ஆகையால் நம்முடைய பங்கிலும் வருகின்ற வியாழக்கிழமை பொங்கல் விழா நாம் கொண்டாடுவோம். 7 மணிக்கு பொங்கல் விழாவுக்கான திருப்பலி முடிந்தவுடன் நமக்கு ஒரு 45 நிமிடம் கிராமிய கலை நிகழ்ச்சிகளும், பிறகு கோல போட்டி, உரியடிக்குதல், பிறகு பானை உடைத்தல், அந்த போட்டிகளும், சமத்துவ பொங்கல். இந்த வருஷம் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். சமத்துவ பொங்கல் உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்க இந்துக்கள், இஸ்லாமிய சகோதரர்களை கூட நீங்கள் கூட்டிகிட்டு வந்து இந்த பக்கம் அப்படி பொங்கல்லாம் வைக்கலாம். சமத்துவாக எல்லாரும் இணைவது தான். இங்கே மதம் சம்பந்தப்பட்டதல்ல, மாறாக இது மனம் சம்பந்தப்பட்ட, தமிழ் மனம் சம்பந்தப்பட்டது, தமிழ் மண் சம்பந்தப்பட்டது, தமிழரின் பண்பாடு சம்பந்தப்பட்ட, தமிழருடைய மரபு சம்பந்தப்பட்டதாகவே நாளை நாம் அற்புதமாக கொண்டாடலாம் என்று அன்போடு வாழ்த்துகின்றேன். வின்சென்ட் பால் 2வது சிறப்பு காணிக்கை எடுக்க அன்போடு உங்களை அழைக்கின்றேன். உதவிகள் நீங்கள் செய்யலாம். ஏழைகளுக்காக சிறப்பாக செய்கிறார்கள். அன்பிய பொறுப்பாளர்களுக்கான கூட்டம் இன்றைக்கு 4 மணிக்கு நடைபெறும். குறிப்பாக பல விஷயங்கள் கலந்து ஆலோசிக்க, பொங்கல் குறித்தெல்லாம் அது 3வது வெள்ளிக்கிழமை கெட்சமன் ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். அன்பிய கூட்டங்கள் வருகின்ற சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு புனித சில்வஸ்டர் அன்பியம் பிரபாவதி இல்லத்திலும், சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு புனித லூத் அன்னை அன்பியம் ஜெசிந்தா மோகன் இல்லத்திலும் நடைபெறும். மீண்டும் ஒரு முறை இந்த நாள், இந்த வாரம், பொங்கல் விழாக்கள், விடுமுறை சிறப்பாக அமையட்டும். மக்கள் மகிழ்வோட, மனநிறைவோட தமிழ் பொங்கட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். கடவுள் எல்லாரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் காலை வணக்கம். அன்புக்குரியவர்களே, கடந்த வாரம் அறிவித்தது போல இன்று குவிஸ் மற்றும் குடில் போட்டிக்கான பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றது. தொகுதி வாரியாக நடத்தப்பட்ட குவிஸ் காம்படிஷனில் வெற்றி பெற்ற தொகுதி, முதல் பரிசை பெறுகின்ற தொகுதி 13. அவர்கள் கரவொலி எழுப்புவோம். அதில் கலந்து கொண்டவர்கள் திருமதி கலையரசி, திருமதி சகாய கலைசெல்வி, திரு ஆண்டனி ஆரோக்கியசாமி, திருமதி சகாய பெர்லின், திரு ஆரோக்கியம் பெரின்ராஜ். இவர்கள் யாராவது வந்து பங்கு தந்த இடத்திலே பரிசுகளை பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம். பரிசுகளை தருவதற்காக பாசமிகு பங்கு தந்தை அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 2வது பரிசை பெறுபவர்களையும் சொல்கிறோம். திருமதி கலையரசி அவர்கள் பரிசுகளை பெற்றுக்கொள்வார்கள். குழுவிற்கான பரிசுகளை பெற்றுக்கொள்வார்கள். பரிசு பெறாதவர்கள், வர இயலாதவர்கள் பங்கு தந்தையை அலுவலகத்தில் சென்று பெற்றுக்கொள்ளலாம். 2வது பரிசை பெறுபவர்கள் தொகுதி 6 திருமதி செசிலியா செல்வன் கெவின் ஜோஷுவா. கரவொலி எழுப்புவோம். 2வது பரிசினை இவர்கள் பெறுகிறார்கள். இவர்கள்தான் குவிஸ் போட்டியில் முதல் பரிசை பெற்றவர்கள். இப்பொழுது நடத்தப்பட்ட குவிஸிலும் இவர்கள் 2வது பரிசை பெறுகிறார்கள். 3வது பரிசு பெறும் தொகுதியானது 2 தொகுதிகள் 3ஆம் பரிசை பெறுகின்றது. தொகுதி 4 சேர்ந்த திரு ஜோசப் அலெக்சாண்டர், திருமதி ரமோனா, திரு ஆரோக்கியராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் பரிசுகளை பெறுவதற்காக. கரவொலி எழுப்புவோம்.
மூன்றாம் பரிசை பெறுகின்ற மற்றொரு தொகுதி 1 திருமதி ராஜதங்கம், திருமதி கிரேசி குழந்தைராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மூன்றாம் பரிசு பெறுபவர்கள் தொகுதி 1 திருமதி ராஜதங்கம், திருமதி கிரேசி குழந்தைராஜ் அவர்கள். ஆறுதல் பரிசை பெறுபவர்கள் ஜோன் 9 திரு பிரின்ஸ் அன்பரசன் அவர்கள் ஆறுதல் பரிசை பெறுகிறார்கள். கரவொலி எழுப்புவோம். நன்றி. அடுத்ததாக இப்பொழுது கிரிப் காம்படிஷன் பங்கு அளவிலான குடில் போட்டியானது நடத்தப்பட்டது. அநேகர் ஆர்வத்தோடு கலந்து கொண்டு பாரம்பரிய குடிலை அமைத்தீர்கள். இவர்களே வெற்றி பெற்றவர்களுக்கு இப்பொழுது பரிசுகள் வழங்கப்படுகிறது. முதலாவது பரிசை பெறுபவர்கள் அம்ப்ரோஸ் அன்பியத்தை சார்ந்த திருமதி ரம்யா எட்வர்ட் அவர்கள் முதல் பரிசினை பெறுகிறார்கள். ரம்யா எட்வர்ட் அவர்கள் இவரும் வந்து பங்கு தந்தையை சந்தித்து பரிசை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கிறோம். உற்சாகமாக கரவொலி எழுப்பலாம். அழகிய வகையிலே கிராமப்புற நடையிலே இந்த குடிலை அமைத்தார்கள். அருமையாக அமைத்து இந்த பரிசினை அவர்கள் பெறுகிறார்கள். இரண்டாம் பரிசினை பெறுபவர் ரெஜினா அன்பியத்தை சார்ந்த திரு சார்லஸ் அவர்கள் இரண்டாம் பரிசினை பெறுகிறார்கள். கரவொலி எழுப்புவோம். அவர்களை பங்கு தந்தை இடத்திலே குடும்பமாக வந்து பரிசினை பெற அன்போடு அழைக்கிறேன். இரண்டாவது பரிசு ரெஜினா அன்பியத்தை சார்ந்த திரு சார்லஸ் அவர்கள். மூன்றாம் பரிசினை பெறுபவர்கள் புனித மார்க் அன்பியத்தை சார்ந்த திரு டாமினிக் ரவிக்குமார் அவர்கள் குடும்பமாக வந்து இந்த பரிசினை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக ஆறுதல் பரிசு பெறுபவர்கள் திருப்பலிக்கு பின்பாக பங்கு தந்தையை சந்தித்து பரிசுகளை பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களுடைய பெயர்கள் வருமாறு: திருமதி ஷோபா, திருமதி அமலராணி, திரு குரியன், திருமதி ஏஞ்சலா, திருமதி லீமா ரோஸ், திரு வின்ஸ்டன், திரு ஸ்டான்லி, திரு எல்சியூஸ் பெர்னாண்டோ, திரு ஜேம்ஸ், திருமதி ஸ்டெல்லா மேரி, திருமதி ஷோபா ஜான், செல்வி ஜெனிஃபர், திரு ஆரூன் ஃபெலிக்ஸ், திரு லியோ ஜெயசீலன், செல்வன் சகாய திட்சன், திருமதி சரளா. இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இவர்கள் அனைவரும் பரிசுகளை திருப்பலிக்கு பின்பாக பங்கு தந்தையை சந்தித்து பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பங்கு பெற்ற வெற்றி பெற்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அன்புக்குள்ளே மிகுந்த மகிழ்ச்சி. உங்களெல்லாம் பங்கெல்லாம் உற்சாகப்படுத்துவதில் பரிசு பெற்றவர்கள் வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய திருமுழுக்கு நாளில் மிகுந்த மகிழ்ச்சியாக எல்லோரும் இருங்கள். அந்த ஆங்கில வார்த்தை சொன்ன என்ன வார்த்தை அது? அந்த வார்த்தை என்ன? ரைஸ். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லோரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக செபிப்போம். செபிப்போமாக. எல்லாம் அல்ல இறைவா, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்களும் அது கனிவையும் பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் ஒரே திருமகனுக்கு நம்பிக்கையோடு செவி மடுக்கும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உண்மையில் அழைக்கப்பட்ட அதற்கேற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தாயிடத்திலே நம்முடைய வாழ்வெல்லாம் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய நாள், நம்முடைய வாழ்வு, நம்முடைய வேலைகள், நம்முடைய முயற்சிகள், இந்த வாரத்தினுடைய பயணங்கள், விடுமுறை நாட்கள், நம்முடைய முடிவுகள், நம்முடைய குழந்தைகள் ஆக ஆண்டவருடைய திருமுழுக்க நாளில் ஆண்டவருடைய அருள் ஆசீர் எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்த ஆண்டவா நீரே எங்களுக்கு துணையும் பலமும் சக்தியும் அந்த அன்னையாம் தேவ தாயின் வழியாக எங்களெல்லாம் வழி நடத்தும்படியாக நாங்கள் உழைக்கின்ற உழைப்புக்கேற்ற கூலியை சன்மானமாக வழங்கி உடல் நலத்தோடு உள்ளச்சுகத்தோடு வழி நடத்தியாலும் எத்தனையோ எங்களுடைய போராட்டங்கள் இருந்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய எதிர்நீச்சல் போடக்கூடிய மன வலிமையை மனத்திராணியை தந்துள்ளபடியாக எங்கள் குழந்தைகள் எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் எங்கள் தொழிலெல்லாம் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக உண்மை நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்வோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அருளையும் அன்னையாம் தேவத்தாயினுடைய ஆசிரையும் பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
சாட்சி நாங்கள்